ஆதாம் ஏவாள் இருவருக்கும் பிறந்த முதல் 2 மகன்கள் காயின் மற்றும் ஆபேல். ஆபேல் ஒரு கூர்மையான மனம் கொண்டவன், ஆடுகளை மேய்த்தான். காயின் நிலத்தை உழுத்தவன், பயிர் செய்தவன். ஒரு நாள் இருவரும் கர்த்தருக்கு பலி கொண்டு வந்தார்கள். ஆபேல் தன் ஆட்டின் சிறந்த முதற் பிறந்ததை கொண்டு வந்தான். அது அவன் மனத்தில் இருந்த மரியாதை, நன்றி, விசுவாசம். காயின் தன் வயலின் கனிகளை கொண்டு வந்தான். ஆனால் அது அதிக சிறந்தது அல்ல, ஒரு கடமையைப் போல. கர்த்தர் ஆபேலின் பலியை ஏற்றார், ஆனால் காயினின் பலியை ஏற்கவில்லை. இதை காயின் தாங்க முடியாமல் கோபம், பொறாமை, புலம்பல் உள்ளத்துக்குள் நுழைந்தது. ஒரு நாள் வெளியில் புல்வெளியிலே இருவரும் இருந்தபோது காயின் தனது இளைய தம்பி ஆபேலை வெகுளியால் கொன்றான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் தம்பி ஆபேல் எங்கே என்று கேட்டார். காயின் மறுத்து, நான் அறிவதில்லை, நான் என் தம்பியின் காவலனா என்றான். ஆனால் தேவனுக்கு தெரியும், ஆபேலின் இரத்தம் பூமியிலிருந்து கத்திக் கொண்டிருந்தது. இதற்கு பிறகு கர்த்தர் காயினின் வாழ்க்கைக்கு தீர்ப்பை சொன்னார். நிலம் அவனுக்கு இனி சகாப்தமாக பணிபுரியாது. அவன் இந்த பூமியில் அலைந்து திரியும் ஓர் அகதியாக இருப்பான். ஆனால் ஈவனின் ஜட்ஜ்மெண்ட், கர்த்தர் அவனை முழுமையாக அழிக்கவில்லை. அவனை கொல்ல யாரும் துணியாதபடி ஒரு அடையாளம் வைத்தார். இந்த கதையில் உள்ள பலம், பொறாமை மனிதரை எங்கு கொண்டு செல்லும், அது எச்சரிக்கிறது. விசுவாசம் மற்றும் இதயத்தின் உண்மைத்தன்மை பலியில் முக்கியம். தேவன் நீதிமானும் அதே சமயம் கருணையும் உடையவர். ஆபேல் விசுவாசத்தில் பலி, காயின் பொறாமையில் கொலை. தேவன் நீதியில் தீர்ப்பு பிளஸ் கருணையில் காக்குதல்.